पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாதனா பாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சூத்திரம் பார்த்தீங்கன்னா 32வது சூத்திரம் யோக சுதாகரம் விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சுதாகரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 32வது சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியமங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு. சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாகா. நியமங்கள்னு சொல்லக்கூடிய டூஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ அனுஷ்டானம் பண்ணணுமோ அதெல்லாம் மொத்தம் 5ஆ சொல்லியிருக்கு. சௌச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுத்தம் பார்த்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் ரெண்டும் சௌச்சம் பண்ணணும். அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தா கதோபிவா சர்வாவஸ்தோ கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியந்தர சுச்சி. கர்மகாண்டம் ஆரம்பிக்கும் போது எந்த கர்மம் ஆரம்பித்தாலும் முதல்ல ஆச்சமனம் பண்ணிட்டு சங்கு ஜலத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக சங்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. சங்கில் மந்திரத்தை சொல்லி கங்கே செய்யமுனை செய்வ நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு அப்படிலாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு ஆப்போவா அப்படின்னு காயத்ரியில் நிறைய மந்திரங்கள் இருக்கு. அப்போ ஆப்போ ஹிஷ்டாமயோபுவஹா அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு புரோக்ஷனம் பண்ணுறதுக்கு. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் தெளிச்சுக்கிறது, பூஜா திரவியங்களை தெளிச்சுக்கிறது, இதெல்லாம் மந்திர சுத்தின்னு பேர். இந்த மந்திர சுத்தி எது இருந்தாலும் முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. நீங்கள் பவித்திரமா இருங்க, பவித்திரமா இல்லாமல் போங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குமே எல்லா அவஸ்தையிலையும் நம்ம இருப்போம். அப்போ எந்த அவஸ்தையில் இருந்தாலும் யஸ்மரேத் புண்டரீகாட்சம். எவன் பார்த்தீங்கன்னா புண்டரீகாட்சன் அப்படின்னா யாரு? பரமாத்மாவை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை நினைக்கிறானோ அவன் பார்த்தீங்கன்னா பாஹ்யாபியந்தரோ சுச்சி. அவன் என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா வெளியிலையும் உள்ளையும் சுத்தமானவனாகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. முதல் கர்மகாண்டத்தோட முதல் மந்திரம் இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு 3 வாட்டி சொல்லிட்டீங்க. சொல்றது மந்திரத்தை சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு 3 வாட்டி சொன்னீங்கன்னா போதும், சுத்தி ஆயிடும் அப்படின்னு மந்திரமே சொல்லுது. உங்களுக்கு விசேஷம். அதுக்கப்புறம் குளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மந்திர சுத்தி மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணுறது காலையில் சாயந்தரம் அதெல்லாம் சௌச்சத்தில் வந்துடுது. பாகி சௌச்சம் ஆந்தர் சௌச்சம். இந்த ஆந்தர சௌச்சம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணுறதுனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா அகக்ஷத்திருக்களாக இருக்கக்கூடிய அந்த காமக்ரோதாதி லோபங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஈஸ்வர ஸ்மரணத்தினால. அந்தர் சௌச்சம் பார்த்தீங்கன்னா ஆந்தர சௌச்சமானது உண்டாகிவிடும். இதுக்கப்புறம் சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எது கிடைக்குதோ பிராரப்த வசத்தினால எது கிடைச்சிருக்கோ அந்த கிடைச்ச வஸ்துக்கள்ல பார்த்தீங்கன்னா சந்தோஷம் யதாலாப சந்துஷ்டி. எது கிடைக்குதோ அதில் பார்த்தீங்கன்னா பரிபூர்ண திருப்தி. போதும், பகவான் கொடுத்ததெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு. நம்ம ரோட்டில் போகும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிறதும் எவ்வளோன்னு. ரொம்ப பகவான் நிறைய கொடுத்துருக்காரு, இதுக்கு என்ன தேங்க்ஸ் பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா திருப்தி, பரம திருப்தி உண்டாயிடும். வெளியில் போனால் இறங்குனா கை இல்லை, கால் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாமே இல்லை 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 இல்லைன்னு தான் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையும்.
அப்ப நமக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் ஒழுங்கா இருக்கு பாருங்க, கை கால் ஒழுங்கா இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன தேங்க்ஸ் பண்ண போறோம்னு தெரியல பகவானுக்கு. எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா விழுந்து 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 தேங்க்ஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணாலும் தகாது. அப்போ கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நாம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காருன்னு திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம்னு பேர். அதுக்கப்புறம் தபஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் எல்லாமே தபஸ்லையும் மகா தபஸ், உத்தமமான தபஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. நேற்று பாட்டம் வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சௌச்ச தபஸுக்கு அடுத்துறோம், சந்தோஷ தபஸுக்கு அப்புறம் 4வதா வருது வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சுவாத்தியாயத்தை பண்ணும்போது ஆச்சாரியர் என்ன பண்றார், விருத்திகாரர் சொல்றார், சதாசிவ பிரம்மேந்திரர், சுவாத்தியாயம்னா என்ன சுவாமி அப்படின்னா காயத்ரி பிரபுத்தினாம் மந்திரானாம் அத்தியனம் அப்படின்ட்டு. இதுல ஒரு ஜோக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாத்தியாயன்றதுக்கு அர்த்தம் காயத்ரி மந்திர பிரபுத்தினாம், காயத்ரி முதலிய மந்திரங்களுடைய அத்தியனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. ஆவருத்தி பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்னு பேர். என்ன சாமி காயத்ரி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, முதல் ஸ்லோகம் இருக்குல்ல, இந்த பாதத்தோட முதல் ஸ்லோகம், அதுல தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகன் இருக்குல்ல. அப்ப வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா விருத்திகாரர் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, சுவாத்தியாயம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அங்க முதல் சூத்திரத்துல பரம பவித்திர பிரணவாதி மந்திர ஜபக சுவாத்தியாய ரொம்ப தெளிவா இருக்கு. முதல் சூத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருத்தியில வந்து முதல் சூத்திரத்திலேயே இதா இருக்கு. சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா சொல்றார், பரம பவித்திர பிரணவாதி மந்திர ஜபகா. பரம பவித்திரம் பண்ணக்கூடிய ஜபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரணவம். காலையில பேசிட்டு இருக்கோம்ல, பவித்ரானாம் இஹ ஓங்காரஹா பிரணவ சர்வ வேதேஷு ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. இது மாதிரி கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக இடங்கள்ல ஓங்காரத்தை ஸ்துதி பண்ணிக்கிட்டே சொல்றாரு ஆச்சாரியர். அப்ப அந்த ஓங்காரம் தான் வந்து பரம பவித்திரம், பவித்திரத்திலேயே மிக பவித்திரம் பண்ணக்கூடியது. அந்த மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை பண்றதுக்கு பேர் சுவாத்தியாயம்னு பேர். அதே சதாசிவ பிரம்மேந்தர் இங்க வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்றாரு, காயத்ரி பிரபுத்தி நாம் அப்படின்ட்டு. காயத்ரி பிரபுத்தினா என்ன இருக்கிறது, பரம பவித்திரமா இருக்கிற நமசிவாயும் ருத்ரத்துல ஸ்ரீருத்ரத்துல நடுநாயகமா இருக்குது. மைய மந்திரம் அதுதான். எந்த பூஜை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம மகிமை வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே பவித்திரம் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு மந்திரங்கள். என்ன அப்படின்னா ருத்ர ஜபத்தை பண்ணியே ஆகணும், ரொம்ப பரம பவித்திரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணணும், காயத்ரி பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதா கங்கா காயத்ரி, கீதா கங்கா காயத்ரி 3 சொல்லுவோம். கா 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 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நித்தியம் அனுசந்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவனுக்கு பரம பவித்திரம் வந்துடும் அப்படின்னு. அப்போ ருத்ரத்துக்கு நடுவில் ஒரு மந்திரம் இருக்கு. சுவாமி ருத்ரம் எனக்கு தெரியாது சுவாமி, ஸ்ரீருத்ரம் தெரியாது, வேத மந்திரம் அது 11 அணுவாக்கமும் எனக்கு சொல்ல தெரியாது, ஸ்வரம் தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுநாயகமா நமசிவாய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரத்துக்கு நடுவில் இருக்கு. அப்ப நமசிவாய மந்திரத்தை சொன்னா பரம பவித்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு ஸ்மிருதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா நமசிவாய மந்திரத்தை சொல்லு. அப்ப காயத்ரியா இருக்கட்டும், நமசிவாயமா இருக்கட்டும், ஓம் நமோ நாராயணாயவா இருக்கட்டும், இல்ல ஓங்காரமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள். அந்த கரணத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷாதிகளை நிர்மலம் பண்ணக்கூடிய. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜபங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கிறதுக்கு பேர் அத்தியனம், அதுக்கு பேர் வந்து சுவாத்தியாயம் சொல்லியாச்சு. தேச்ச மந்திராக அத்விதா, அந்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 விதங்களா பிரிகின்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா வைதிகாஸ் தாந்திரிகாஸ்ச, வைதிக மந்திரங்கள் என்றும் தாந்திரிக மந்திரங்கள் என்றும் 2 விதமாக சொல்லப்படுகின்றன. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்களை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மந்திரங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரமாணம், பரம பிரமாணம் நமக்கு வந்து வைதிக மந்திரங்கள். தாந்திரிகத்துல போனீங்க அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கணும், ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. அதுல இப்ப சொல்லித்தரத்துக்கு சரியான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க. நிறைய தந்திர சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த தந்திர சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம்ஸ்காரம், நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். பிரயோகமே இல்லாம பரம்பரைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு இது. இப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பரான மந்திரம் இருக்கு. எதுக்காக மற்ற மந்திரத்துக்கு போகணும்? நமசிவாய காட்டில் மந்திரம் ஏதாவது இருக்கா வச்சு பாருங்க.
பரம பவித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய இருக்கு. யஜ்யோபவீத சம்ஸ்காரம் இருக்கிறவங்களுக்குலாம் காயத்ரி இருக்கு. அது இல்லாமல் முமுட்சுவா இருந்தோம் அப்படின்னா பிரணவம் இருக்கு. மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்தில் சொல்லுது. சாந்தோக்கியத்தில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். பிரஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணினார். என்ன தபஸ் பண்ணார்? இந்த மொத்த லோகத்துக்கு சாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தபஸ் பண்ணார். இந்த மொத்த லோகத்தோட சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பூர் புவ ரிக்யது சாம அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்களா உண்டாச்சு. வேதங்கள் வந்துச்சு. வேதத்துல தான் இந்த மொத்த உலகம் பண்ணப்பட்டிருக்கு. ரிக்யது சாமன்னு திரைவித்யா வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. இந்த 3 வேதங்களோட சாரம் இது அப்படின்னு திரும்ப உட்காந்து தபஸ் பண்ணார். அவரோட தபஸ்னா எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான வருஷங்கள். அப்ப தபஸ் பண்ணும்போது அந்த வேதங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூர் புவஸ்வான வியாகிருதிகள் உண்டாச்சு. அதான் காயத்ரி. அப்ப வேதத்தோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரி தான் வேதத்தோட சாரம். அதுக்கப்புறம் திரும்பவும் தபஸ் பண்ணார். காயத்ரியோட சாரம் எது அப்படின்னு தபஸ் பண்ணார். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரணவமானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியோட சாரம். அந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா சப்த பிரம்மம்னு சொல்லப்படுது அப்படின்னு. அப்போ அங்க நிர்ணயம் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பரம பவித்திர மந்திரம், பெஸ்ட் மந்திரம் ஓங்காரம். அதுக்கு அடுத்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி. அப்ப வைதிகமா? ஆமா வைதிகம். இதெல்லாம் வைதிக மந்திரங்கள்னு பேர். தந்திர சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விதவிதமான மந்திரங்கள் அனுஷ்டானம் பண்றாங்க. எல்லாருமே காமியத்துக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் பண்றதா இருக்கு. மோட்சத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப மந்திரங்கள் 2 விதமா சொல்லப்படுது. விவிதா வைதிகாஸ் தாந்திரிகாஸ்ச. வைதிக மந்திரங்கள், தாந்திரிக மந்திரங்கள். அதுக்கப்புறம் வைதிகாக பிரகீத அப்பிரகீத பேதேன விவிதா. திரும்பவும் வைதிக மந்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதை பற்றிலாம் நிறைய பேச வேண்டியிருக்கும். இப்போ பேசுனா சரியா புரியாது உங்களுக்கு. சாந்தோக்கியம் வரும்போதோ இல்லை வந்து நான் விஷ்ணு சாஸ்திரம் நான் முடிச்சுட்டு தைத்திரிய உபனிஷத்தை ஆரம்பிப்பேன். அப்போ தைத்திரியத்தில் வந்து உங்களுக்கு நான் இந்த மந்திர சாஸ்திரத்தை பற்றி நான் கொஞ்சம் நல்லா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. மந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர மகோததி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு மந்திர கிரந்தம் இருக்குது. நான் அதுலேருந்து கொஞ்சம் நிறைய சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைதிக மந்திரங்கள்ல பிரகீத மந்திரம், அப்பிரகீத மந்திரம் அப்படின்னு 2 வெரைட்டியா இருக்கு. சாந்தோக்கியத்தில் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் மந்திரத்தை பத்திலாம். இதுக்கப்புறம் தாந்திரிக மந்திரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனு அப்படின்ற இதுல வந்து கிரியா அப்படின்னு அர்த்தம். தனு கரணே அப்படின்னு ஒரு தாத்து. தந்திரம்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்திரம், மந்திரம், யந்திரம்னு 3 சொல்றோம். தந்திரம், யந்திரம், மந்திரம் அப்படின்னு. யந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேவதையோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா யந்திரம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை பிரதிஷ்டா பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக அந்த சிலைக்கு உயிர் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யந்திரத்தில் தான் இருக்குது. யந்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்தில் உயிர் இருக்குது. யந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இது பிரதிஷ்டா பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த தேவதையோட யந்திரத்தை மந்திர பிரயோகம் பண்ணி அது நல்ல உபாசகராக இருந்து பண்ணாங்கன்னா ரொம்ப வீரியமாக அந்த விக்கிரகம் வளரும். அதை உள்ளுக்குள்ளார 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான உயிரை திரும்பவும் கொடுப்பாங்க. அந்த பீட்டத்துக்கு கீழே வந்து அஷ்டபந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வச்சு அதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மந்திர பிரயோகம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்குது தந்திர சாஸ்திரத்தில். அப்போ யந்திரம்ன்றது தேவதையோட பாடி. தந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? தந்திரம்ன்றதுக்கு அர்த்தம் தனு கரணே அப்படின்ற அர்த்தம், செய்வதில்னு அர்த்தம். இந்த கிரியாலாம் பண்றோமே, பூஜைகள்லாம் பண்றோமே, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தந்திரம்னு பேர். நீங்க இவங்க நம்பூதிரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தந்திர பூஜை தான் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மந்திரமே இருக்காது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனே பண்ணிட்டு முத்திரைகளை காட்டியே பண்ணிட்டு போவாங்க. முத்திர பிரதானமாக கேரளாவில் நடக்கிற பூஜைகள் பண்றது, அதுக்கு பேர் தந்திர பூஜைகள்னு பேர். அதுக்கப்புறம் மந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா, முக்கியமாக ஸ்பெஷலாக வந்து கர்நாடகா தமிழ்நாட்டில் தான் நம்ம வைதிகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாக்கியம். மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதா சுரூப்பு, மந்திர சுரூப்பினி தேவதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மந்திரமும் தேவதையும் வேற வேற இல்லை. மந்திர சுரூப்பினி, மந்திர சுரூபமாக தான் தேவதை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தந்திரம் இல்லவே இல்லை. வெறும் மந்திரம் தான் சாஸ்திரமாக வச்சிருக்கோம். வைதிக மந்திரங்கள் ரொம்ப எக்ஸலண்டானது வந்து பார்த்தீங்கன்னா மந்திர பிரயோகம். உயிர் வந்துடும், உடனே உயிர் வந்துடும் தேவதைக்கு. அதனால வந்து மந்திர பிரயோகம். அப்போ மந்திரம் தேவதையோட சுரூபம், அதே நேரத்தில் யந்திரம் தேவதையோட பாடி, அப்புறம்
தந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதைக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாமே தந்திரம்னு பேர். இந்த 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாந்திரிக்கம் சொல்லக்கூடிய தாந்திர சாஸ்திர மந்திரங்கள் 3 விதமா ஆகுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திர பிரயோகம் எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னா, ஸ்திரீ பும் நபும் சகா அப்படின்னு 3 மந்திரங்கள் சொல்றோம். ஸ்வாஹா அப்படின்னு நீங்க எந்த மந்திரங்கள்லாம் ஸ்வாஹான்னு சொல்றீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ மந்திரங்கள்னு பேர். நமகான்னு எதெல்லாம் சொல்றீங்களோ, எந்த இதெல்லாம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இது மாதிரி மந்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது புல்லிங்க மந்திரங்கள்னு பேர், மேல் புல்லிங்க மந்திரங்கள். அதே நேரத்தில் ஸ்திரீலிங்க மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கிறது, ஸ்வாஹான்னு இருக்கிறது எல்லாமே ஸ்வாஹா ஸ்வகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வஷட்டுன்னு இருக்கிற மந்திரங்கள் எல்லாமே நபும்சலிங்க மந்திரங்கள் இருக்கு. இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. நான் தைத்திரியம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சாந்தோக்கியம் வரும்போது உங்களுக்கு இதை பற்றி தெரியும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வைதிக மந்திரங்கள், மந்திர சாஸ்திரத்தோட நியமங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் சொல்லணும். மந்திர மகோததியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 கிளாஸாவது இருக்கணும்னு ஆசை இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ ஆச்சாரியர் சொல்கிறார், இந்த 3 விதமான மந்திரங்கள் பிரயோகங்கள் இருக்குது. இந்த மந்திரத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ததலம் மந்திர ரகசிய உத்கோஷேன அப்படின்ட்டு. மந்திரத்தோட ரகசியங்களை பற்றி பேசுனது இது போதும்ட்ட. அலம்னா என்ன அர்த்தம்? போதும். ததலம் இதை பற்றி சொன்னது வந்து போதும். இந்த மந்திர கோஷத்தை பற்றி பேசுனைய ரகசியம் இது சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்துடுது ஈஸ்வர பிரணிதானம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் நீங்கள் மற்ற மந்திரங்கள்லாம் எடுக்கிறத காட்டிலும் 2 மந்திரங்களை மட்டும் உங்களுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரணவம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி. அதோட கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சிவ மந்திரங்களும் விஷ்ணு மந்திரங்களையும் எடுத்துக்கலாம். வேற எந்த மந்திரம் எடுத்துக்காது. சிம்பிள் பஞ்சாட்சரி மாதிரி ஒரு உத்தம மந்திரம் இல்லவே இல்லை. அஷ்டாட்சரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம பவித்திரம் இல்லவே இல்லை. எடுத்துங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்வர பிரணிதானத்துக்கு வர. ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர பிரணிதானம் நாம, ஈஸ்வர பிரணிதானம் என்றால் அபிஹிதானாம் அபிஹிதானாம் அனபிஹிதானாம் ச சர்வாசாம் கிரியானாம். அதாவது சொல்லப்பட்ட சொல்லப்படாத, அபிஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது, சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட கர்மங்கள். அனபிஹிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்படாத கர்மங்கள். இது மாதிரி இருக்கக்கூடிய சர்வாசாம் கிரியானாம், எல்லா விதமான கிரியைகளையும். இன்னைக்கு காலையில் கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எஸ்எம்எஸ் தட்டிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவாக வந்து பகவானோட ஸ்மரணம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த காரியம் பண்ணிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பகவானுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விட்டாச்சு. பகவானே அப்படின்னு ஒரு ஸ்மரணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் பட்டனை டக் டக் டெக்னிக் தட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்போல்லாம் ஆட்டோ சேவ் தானே இப்போ இருக்குது எல்லா சிஸ்டத்துலேயும். ஆட்டோ சேவ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்டோ சேவே இருக்காது. இந்த கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கும் சேவ் பட்டனுக்கு. டைப் பண்ணிக்கிட்டே இருப்போம், டக்கு டக்குன்னு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை பழைய ஆட்களுக்குலாம் தெரியும் உங்களுக்கு. அப்படி தானே இருந்துச்சு. நான் அப்படி இருந்தேன்னான்னு தெரியல. முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருங்க சாமி, அப்பப்போ வந்து சேவ் பட்டனை தட்டிக்கிட்டே இருங்க அப்படி. அதே மாதிரி ஆட்டோவாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரியா பண்ணாலும் சொல்லப்பட்டது சொல்லப்படாதது, விகிதம் அவிகிதம், எதெல்லாம் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கோ, எதெல்லாம் விதிக்கப்படாத கர்மங்கள், நம்ம லௌகிக கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லா கர்மங்களோட இதையும் என்ன பண்ணுறோம், கிரியானாம் சர்வாசாம் கிரியானாம் பரமேஸ்வரே, அதை எல்லாத்தையும் பரமேஸ்வரனத்துல பல அனபேட்சதையா சமர்ப்பணம், பலனை எதிர்பார்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடியது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீதாவில் இருக்கிறது தான். பிரம்மன் யாதாய கருமாடி சங்கம் தெக்வா கரோத்தியக லிப்பியத்தே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா. கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 10, 13, 12, 5:10 வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் முன்னாடியும் சொல்லியிருக்கார். எங்கள் தபஸ்வாத்தியா ஈஸ்வர பிரணிதானம் முதல் மந்திரத்தில் இருக்கா, கிரியா யோகத்திலே முதல் மந்திரம் இருக்கா. அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி அப்படிங்கிற போது பரமகுரு ஈஸ்வரே லீலையா ஸ்வகீர்த்த கிருத
ஸ்வீகிருத அதி ஸ்வீகிருதாதி ஸ்வீகிருதாதி மனோகர அங்கே பரம குரவ். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாயையினால, லீலையான மாயை, நிறைய என்னது சங்கு சக்கர கதாதாரியாவும் நல்லா ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டோம் விதவிதமான ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகிருத அதிமனோகர அங்கே, ரொம்ப அதி மனோகரமான அங்கத்தை உடைய பரமகுருவா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல ஏதாவது ஒரு இஷ்ட தேவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய வாங் மனோபிர் நிர்வர்த்தித்தோ. நான் படிக்கிறது முதல் சூத்திரம் படிக்கிறேன். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. அங்கேயும் ஈஸ்வர பிரணிதானம் வருது. அதுக்கு என்ன மீனிங் பண்றாருன்னு பாக்குறேன். பரமகுருவா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல காயத்தினாலையும் வாக்குனாலையும் மனோபிகி மனதினாலையும் நிர்வர்த்தித்தோ, எதையெல்லாம் நம்ம பண்றோமோ அந்த எல்லா கர்மத்தையும் பக்தி விசேஷக, பக்தி விசேஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு பிரணிதானம் அப்படின்னு பேர், ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பகவான் இடத்துல பண்ணணும். தானி கிரியாரூபத்துவாது, இதெல்லாம் கிரியாரூபம் தானே வாஸ்தவத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீதாவில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மூணாவது சாப்டரில் 8 வந்து கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுது. நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு விதிக்கப்பட்ட கர்மங்களை விட்டுடாம பண்ணு அப்படின்னு கட்டளை போடுறார். அதே நேரத்தில் 9 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், 3:9 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண அப்படின்னா, யஜ்ஞார்த்தம் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வைக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்யமா பண்ணக்கூடிய கர்மம், யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு ஸ்லோகம். என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு ஆனந்தமா யஜ்யமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். ஈஸ்வரனுக்கு பூஜைக்கு பேர் யஜ்யம்னு பேர். யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் பூஜா. அந்த பூஜையா பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 19 சொன்னார், 3:19 சொன்னார், தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷக அப்படின்னு ஸ்லோகம். 3:19, 3:8, 3:9, 3:19. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ற தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார, உன்னுடைய காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, அசக்தரா இருந்துக்கிட்டு பற்றுதல் இல்லாமல் இருந்துக்கிட்டு பண்ணு. பலன் மேல பற்றுதலை வைக்கவே வைக்காத, கர்மத்து மேலையும் பலன் மேலையும் பற்றுதல் வைக்காம டியூட்டியை மட்டும் பண்ணு. அசக்தோகி ஆச்சரன் கர்ம, எவன் அசக்தனா இருந்துகிட்டு பற்றுதல் இல்லாதவனா இருந்துகிட்டு கர்மங்களை பண்ணுகிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பரமாப்னோதி பரமாத்மாவையே அடைகின்றான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முதல்ல கர்ம பலத்தியாகம் பண்ணதுக்கு பிறகு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தியாகத்தை 3:30 பகவத்கீதா சொல்லுது. 3:30 சொல்லுது, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா, என்னிடத்துல எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு, சந்நியாசம் என்ன அர்த்தம், சமர்ப்பணம் பண்ணிட்டு, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா, பகவானையே நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணவில்லை, பகவான் உள்ள இருந்து அவர் என்னை தூண்டுறார், நான் பண்றேன், உள்ள இருக்கிறவர் எஜமானன், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு கர்மங்களையே பகவான் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு, நிராஷீர் நிர்மமோ பூத்வா, ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாய்ஸ் இருக்கா சாமி, இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியுமா சாமின்னா அதெல்லாம் முடியாது. ஸ்லேவுக்கு என்ன கிடைக்குதோ அதான், சில சமயம் கிடைக்கும் கிடைக்காமையும் போகும். அப்போ ஸ்லேவ் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு எஜமானன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பண்ணுறார், நான் எனக்கு தெரியாது சாமி. ராஜராஜ சோழன் தானே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார்னு சொல்கிறோம். எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க, ஆனால் பேர் யாருக்கு வருது, ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஈஸ்வரனுக்கு தாசன், நம்மெல்லாம் கைங்கரியம் பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம். ஃபஸ்ட்டு சரியை பண்ணணும். இந்த பவித்திரம் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த பகவானுக்காக ஒன்று கர்மம் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது, சௌக்கியமாக இருக்காதிங்க. நான் வந்து பல பேரை நான் பார்க்குறேன், காலையில் கூட உங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தீங்களா 2-3 நாள் தங்குறீங்களா, சிவபெருமானுக்காக நல்ல மலையை சுற்றுங்க, கால் வலிக்க மலையை சுற்றுங்க. வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வித்யா பிரசாத் அன்னைக்கு சொன்னார், நல்லா வெயிலில் போயிட்டோம் சாமி அப்படின்னு, நல்லா அவஸ்தைப்படுங்க. பகவானுக்காக வந்து வெயிலில் வாடி வதங்கி போய் வரணும். என்ன பண்ணணும், நம்ம
நம்ம யோசிச்சு பாருங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. பார்வதி அம்மாட்ட தான் நான் கேட்டேன், என்ன பண்ணீங்க நீங்க ஈஸ்வரனுக்காக? எல்லாருக்கும் அதே கேள்விதான். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பகவானுக்கு வந்து சாமி நான் என்னுடைய சுகத்தை விட்டு கொடுத்து நான் இதை இவ்வளவு பண்ண சாமி அப்படின்னு நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற பலன் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம், மோட்சம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப பகவானுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்வதி அம்மாக்கு கால் அடிபட்டிருக்கோம், சாமி ஒத்த காலில் தான் சாமி வரணும் அப்படின்னு நான் அதான் சொல்லுவேன். காய ஆறு அப்போ ஒழுங்கா இருக்கும் போதே மலையெல்லாம் சுத்தி இருக்கணும் இல்ல, ஈஸ்வரனுக்காக கிலோமீட்டர் கணக்கா நடந்திருக்கணும் இல்ல. எதுவுமே நம்ம பண்ணல, கிலோமீட்டர் கணக்கா பகவானுக்காக பாத யாத்திரை பண்ணவே இல்லை. பாருங்க, இங்கிருந்து பழனி மலைக்கு இப்போ தைப்பூசத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க நடந்து. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல பார்க்குறேன், ஒரு அம்மா ராத்திரியில நடந்து போயிட்டு இருக்குங்க. பல்லடத்து பக்கத்துலயே எங்கேயோ யாருமே இல்லை. எங்கன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க எல்லாம் அப்படின்னு. இந்த அம்மா மட்டும் வயசு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ், ஒரு 35 வயசு. நம்மளாம் பயந்துருவோம்ல, ஐயோ என்ன பண்ணுறது பயமா இருக்கு அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாமியை நோக்கி போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் வந்து கிளம்புனது பழனிக்கு போகிறதுக்கு நடுராத்திரி. இப்போ என்ன பக்தி இருக்கணும் யோசிக்க. பகவான் பார்த்துப்பார், முருகர் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூரத்தில் இருக்கிறது கூட நம்ம போக மாட்டோம். 100-120 கிலோமீட்டர் கூட போக மாட்டோம், சௌக்கியமாக இருந்துட்டோம். எங்கேயாவது இது பண்ணியிருக்கீங்களா, கோயிலுக்கு போய் சேவை பண்ணியிருக்கீங்களா? முதல் சேவை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சரியையில் வந்து பார்த்தீங்கன்னா உழவார பணின்னு ஒன்று வச்சுருக்கு. என்னைக்காவது சமயம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. உழவார பணி பண்ணுற மாதிரியான பவித்திரம் பண்ணக்கூடியது பகவானுக்கு இந்த உலகத்திலே இல்லை. கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறது அப்படின்னா நமக்கு பாக்கியம் வேணும் இல்லை, அதுக்கான தகுதி வேணும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, மயி சர்வாணி கருமானி சன்னியாசிய. பகவானுக்கே எல்லா கர்மத்தையும் விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ண, சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நிராசீர் நிர்மமோ பூத்துவா, எந்த ஒரு ஆசையும் இல்லாமல். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உழவார பணியில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கோயிலில் இருக்கிறது எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. சைவ சித்தாந்திகளில் நல்ல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. சின்ன பையன் அன்னைக்கு தோட்டத்தெல்லாம் தூக்கிட்டே அன்னைக்கு நான் கோயில்கிட்ட பார்க்குறேன், என்னங்க இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாதபுரம் எடுத்துக்க, என்னங்க இது கொடி தூக்கிட்டு மாதிரி போகிறாங்க, என்னது சாமி உழவார பணிக்கு போகிறாங்க சாமி. ரொம்ப கம்பீரமா பெரிய பெரிய தொடப்பம் கூட்டுறதுக்கான எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாரீஸ் நல்லா போட்டிருக்காங்க, வஸ்திரங்கள் நல்லா கட்டியிருக்காங்க. ஒரு கம்பீரமா சுவாமிக்காக நான் பண்றேன் அப்படின்னு தொடப்பத்தை தூக்கிட்டு ஒரு பையன் போயிட்டு இருக்கான். பெண்கள்லாம் வந்து தொடப்பம் கூட்டுறதுக்கு கிளீன் பண்றதுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடப்பாறை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? உழவார பணியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கும் உங்களுக்கு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி ஆசை இருக்கா? என்ன ஆசை இருக்கு? உழவார பணிக்கு ஏதாவது எனக்கு இந்த பிரதி உபகாரம் ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் இல்லை. சுவாமிக்கு தாசனா இருந்து பண்றேன், அடியார் சேவை நான் பண்றேன். அடியாரா இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு சேவை பண்றேன். இதான் இது மாதிரி பண்ணும்போது நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுர அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வந்து பார்த்தீங்கன்னா கர்ம தியாகத்தை சொல்லியிருக்கு. முதல்ல கர்ம பல தியாகம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம தியாகம். இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது தான் இங்க வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் சொல்றார், ஈஸ்வரனுக்காக பண்றது. இங்க என்ன சொல்றார், இந்த ஸ்லோகத்துல ஈஸ்வர பிரணிதானம் நாம. ஈஸ்வர பிரணிதானம்னு என்ன சொல்லிட்டாரு, அபிஹிதானாம் அனபிஹிதானாம் சர்வாசாம் கிரியானாம் பரமேஸ்வரே பல அனபேட்சதையா சமர்ப்பணம். பலன்ல வந்து ஆசை இல்லாம அந்த பரமேஸ்வரனுக்காகவே எல்லா கர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுதல், அர்ப்பணம் பண்ணுதல். நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 12வது சாப்டர்ல 4 ஸ்லோகம் சொன்னேன்னா, பகவான் இடத்துல முதல்ல சமாதி பண்ணணும். 12:8, 12:9, 12:10 3 ஸ்லோகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல சமாதி பண்ணணும் பகவான் இடத்துல, முடியல. அதுக்கப்புறம் அபியாச யோகத்தை, ஓங்கார ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணணும், அபியாச யோகம். எனக்கு அதுவும் முடியல. மத்கர்ம பரமோபவம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட கர்மங்களை பண்றது. நான் சொன்னல உழவார பணி மாதிரியான கர்மங்களை பண்றது, சங்கீர்த்தனம் பண்றது, நிறைய கர்மா இருக்கு. ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்றது. நீங்க பள்ளியறை பூஜைன்னு ஒரு குரூப் இருக்காங்க, பள்ளியறை பூஜைக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. எல்லா கோயில்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க.
எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜைக்கு வந்துருவாங்க. அந்த அந்த சின்ன பல்லக்கு ஒன்று இருக்கும். என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா? சுவாமியை தூக்கி கொண்டு போயிட்டு பள்ளியறையில விட்டுட்டு வர்றது, அந்த பூஜையில கலந்துப்பாங்க. இது மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில கலந்துக்கிறது, நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிற கூட்டம் இருக்காங்க, அடியார் கூட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட கருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. தேர் சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கும்போது தேர் சக்கரத்துக்கு அந்த கட்டை போடுறதுன்னு ஒரு ஆள் இருக்கும். உயிர் போயிடுங்க. நீங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு கர்மாலாம் பண்ண முடியாது. இந்த பல்லக்கு தூக்குறதுன்னு இருக்கு பாத்தீங்களா? நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பல்லக்கு தூக்குவோம். நிறைய சின்ன சின்ன பல்லக்கா இருக்கும். எனக்கு ஒரு மீஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு. மீஞ்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில், நல்ல பெரிய கோயில். அங்க பல்லக்கு தூக்கம் சின்ன இதா இருக்கும். நான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் அவஸ்தைப்பட்டு. என்னன்னா நம்மளும் தூக்குவோம் அப்படின்ட்டு நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சாமி தூக்குங்க சாமின்னு விட்டாங்க. பார்த்தா என்ன வெயிட் தெரியுங்களா? ஒரு சுத்திட்டு வரதுக்குள்ள ஐயோ ஐயோ தெரியாம மாட்டிட்டமே அப்படின்னு. அடியார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லக்கெல்லாம், அந்த தேரு பல்லக்கெல்லாம் தூக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பெருசு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அதெல்லாம் பெரிய சேவை. அதெல்லாம் தேர் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டை போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி உயிர் போயிடும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா காலி. அதுக்கெல்லாம் கட்டை போடுறதெல்லாம் இருக்குல்ல, என்ன கடுமையான காரியம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சாஃப்டான கர்மாவும் இருக்கு, ரொம்ப ரஃப்பான கர்மாவும் இருக்கு, பகவானுக்காக பண்றது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா மத்கர்ம பரமோ பவ, மூணாவது பகவானுக்கு பண்ற. பகவானோட கர்மங்கள்ல இருக்கிறது. சாமி என்னால அதுவும் முடியல சாமி, எனக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது பாசிபிலிட்டிஸை தான் இங்க எழுதுறார் ஆச்சாரியார். 4வது பாசிபிலிட்டிஸ் என்னது? சர்வ கர்ம பல தியாகம். சர்வ கர்மம்னா என்ன அர்த்தம்? நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பகவான் மேல போட்டுருங்க. எல்லாம் சாமி நான் இன்னைக்கு ஒரு 4 எறும்பை கொண்டுட்டேன், அது எனக்கு தெரியாது, நீ தான் கொல்ல வச்ச, அதோட கர்மா முடிச்சு போச்சு, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எல்லா கர்மத்தையும் போட்டு தூக்கி போட்டே இருக்கிறது. நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் அதை ஹர்ட் பண்ணிடுவேன். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பார்வதி அம்மாவை கொஞ்சம் ஹர்ட் பேசுற மாதிரி பண்ணியாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மாவை பேசியாச்சு. எதையாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்மா வந்து பாத்தீங்கன்னா டக்குனு ஏதாவது வந்து மாட்டிப்பாங்க என்கிட்ட. மாட்டினோட நான் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது திட்டி விட்டுருவேன், ஏதாவது தப்பா சொல்லி விடுவேன், கொஞ்சம் ஹர்ட் ஆக்கிடுவேன். ஹர்ட் ஆக்கிட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கேன் பாத்தீங்களா. நான் ஹர்ட் பண்ணுன்ற ஃபீலிங்கே இருக்காது எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுன்னா சாமி எனக்கு தெரியாது, நீ தான் உள்ள இருந்து பண்ற, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறது. அப்ப நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துக்க முடியும். நல்லதோ கெட்டதோ எந்த கர்மா இந்த சரீரத்தினால மனசுனால வாக்குனால எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் உள்ள இருந்து என்ன பண்றார்? என்ன இயக்கிறார். நான் பண்ணவில்லை பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே தத்துவவித்து மகாபாகு குணகர்ம விபாகசக குணா குணேஷு வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதே. கீதால 28, 29, 27, 28, 29 3 ஸ்லோகங்கள் பார்த்துக்கணும். 28 நினைக்கிறேன், 27, 28 3 27, 28. அப்ப நான் பண்ணலன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு தெரியாது சாமி நீ தான் சாமி பண்ற, எனக்கு தெரியாது சாமி நீ தான் பண்ண சொல்ற சாமி. என்னை உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து வலுக்கட்டாயமா என்னை வந்து என்ன பண்ற நீ ஆப்ரேட் பண்ற சாமி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துலயே சமர்ப்பணம் பண்றதற்கு பாத்தீங்களா அதுதான் ஈஸ்வர பிரணிதானம்னு பேர். ஆச்சாரியார் ரொம்ப அருமையானது சொல்றாரு, ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். தது உக்தம், அது சொல்லப்பட்டிருக்கு எங்க? காமதோ வாபி யத்கரோமி சுபாசுபம். இதெல்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் தனியா ஒரு டைரி போட்டு எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலது ரொம்ப அனுகூலமா இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, காமத்தோ வாபி, காமத்தோட பண்ணினாலும் காமம் இல்லாம பண்ணினாலும், யத்கரோமி சுபாசுபம், நல்ல சுபமான கர்மங்களை பண்ணினாலும் மங்களமான கர்மம் பண்ணாலும் இல்ல வந்து யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரியான கர்மங்கள் உங்களை அறியாம வந்தாலும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்து நான் பாட்டுக்கு மூடே இல்லை, நான் பாட்டுக்கு இருந்தேன். திடீர்னு சாவித்திரி அம்மா ஒரு மெசேஜ் கொடுத்தேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கடன்னு பேசியாச்சு. இப்போ எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நான் இல்லையே நான் யார் பேசுனா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓஹோ அவங்களுக்கு ஏதோ கர்மா மோசமான கர்மா ஏதோ போகுது போல இருக்கு.
நேற்று பார்வதி அம்மா வந்து வேணே அவங்களா வலுக்கட்டாயம் வந்து சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தானே வந்து சிக்கிக்கிறது வந்து. ஐயோ 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 எனக்கு அந்த நாய்க்குட்டிலாம் வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் வசமாக மாட்டிக்கிச்சு நான் கத்துவேன்ல, அது மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறது. நான் போய் யோசிக்கிறது, ஏன் இப்படி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன் எப்படியாவது போகணும்னு யாருக்காவது ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே கர்ம பலன் வந்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் மூலமாக நல்லது நடக்குது, ஒருத்தர் மூலமாக கெட்டது நடக்குது, இது மாதிரிலாம். அப்போ ஒரு பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஹிதமாகவும் பேசிக்கிட்டே இருப்பேன் வருஷக்கணக்கா. சில சமயம் தலையிலேயே என்ன சின்ன 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 4 குட்டும் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விட்டுறது. அப்போ இதுதான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசை வயப்பட்டு பண்ணினாலும் ஆசை வயப்படாம பண்ணினாலும் காமத்தோ அகாமத்தோ வாபி யத்கரோமி சுபாசுபம், நான் எந்த சுபமான கர்மங்களை இப்ப பாடம் நடத்திட்டு இருக்க மங்களமான கர்மம் மனசுக்கு ஹிதமா உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க தப்பா ஏதாவது கொஞ்சம் இதா பண்ணீங்கன்னா நான் தலையில கூட்டுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசுபமா இருக்கும். ஐயோ சாமி என்ன திட்டாரே, சாமி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நைட்லாம் தூங்க முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா 2 நாளுக்கு வந்து தூக்கமே வராது. ஐயோ சாமி இப்படி சொல்லிட்டாரு, சாமி இப்படி சொல்லிட்டாரு, சாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப அசுபமான கர்மாவும் நடக்கும். எதெல்லாம் நம்ம பண்றோமோ தத் சர்வே த்வயி வின்யஸ்ய, எல்லா கர்மத்தையும் விநியாசம் பண்றதுன்றதுக்கு அர்த்தம் சந்நியாசம் பண்றதுன்னு அர்த்தம். பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு தொத்து பிரயுக்த கரோமியகம் இதி, நான் ஒன்னால தான் இந்த கர்மத்தை பண்ணினேன், நாம் பண்ணல. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, சிவபெருமான் அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார், அந்தர்யாமியா இருந்துகிட்டு பண்ண வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி 18வது சாப்டர்ல சொல்லுதுல்ல, 18:66 நினைக்கிறேன். அப்ப ஈஸ்வரன் உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு என்ன பண்றார், அப்ப நான் கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி ஆட்டி வைக்கிறேன். அப்ப கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி உங்களெல்லாம் கூட்டி வச்சு இந்த யோக சூத்திரத்தை சொல்லணும் அவர் தான் பண்ண வைக்கிறார். இவங்களை வந்து திட்டுன்னு என்னை திட்ட வைக்கிறதும் அவர் தான், அவங்கள நல்லா ஹர்ட் பண்ணுன்னு சொல்ல வைக்கிறதும் அவர் தான், இதமா பேசு மங்களமா பேசுன்னு சொல்றதும் அவர் தான். நான் பண்ணல சாமி. கையை தூக்கணும், 2 கையை தூக்கணும். எது பண்ணினாலும் வந்து சாமி நான் பண்ணல சாமி, நீதான் பண்ற சாமி, நான் பண்ணல சாமி, நீதான் பண்ற சாமி, இதோட பலாபலன்களும் வந்து உனக்கு தான் சாமி, எது பண்ணாலும் உனக்கு தான் சாமி அப்படின்னு தொத்து பிரயுக்தகா கரோமியகம், உன்னால் ஏவப்பட்டு யந்திராரூடானி மாயையா. நம்ம எல்லாம் சம்சாரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கோம், நமக்கு தெரியாது என்ன பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியாது. உள்ள இருந்து ஆட்டி வைக்கிற பப்பட் ஷோ மாதிரி உள்ள இருந்து அந்தர்யாமிய பகவான் தான் என்ன பண்றார், ஆட்டி வைக்கிறார். அதனால உன்னால் ஏவப்பட்டு தான் நான் கரோமியகம் இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்னு. இது பல அபிசந்தேர் உபகாத்தகத்துவம் அபிஹிதம் மகத்பிஹி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இங்க சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலாபிசந்தேர் உபகாதகத்துவம் அபிஹிதம் மகத்பிஹி. இந்த ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசையோடு பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்களால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல ஆச்சரிய சொல்றார், அபிப்பிரயத்தனேன சம்பன்னம் காமேன உபகதம் தபஹ. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முயற்சியோடு பிரயத்தன, அபிப்பிரயத்தன சம்பன்னம் ரொம்ப முயற்சியோடு செய்யப்பட்ட காமனா உபகதம் தபஹ, காமத்தோடு கட்டப்பட்டதாக எந்த தபஸானது இருக்கோ. ஆசை வயப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள்லாம் நிறைய தபஸ் பண்ணாங்க. 1000 வருஷம் 2000 வருஷம் இது மாதிரி நிறைய தபஸ்லாம் பண்ணியிருக்காங்க காமத்தோட. அது வந்து பாத்தீங்கன்னா ந துஷ்டயே மகேஷஸ்ய. இது நீங்க ஆசை வயப்பட்டு ஏதாவது நான் வந்து எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், நிறைய பேர் ஊர்ல அப்படித்தானே தபஸ்லாம் பண்றாங்கன்னு. கர்மா பண்றவங்க எல்லாம், நான் கிரிவலம் போயிட்டு வந்தா 14 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தா எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு தான் கூட்டமா வராங்க. எல்லாரும் காமனா பக்தி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்போட பண்றது இல்லை, எதிர்பார்ப்போட பண்றது. அப்ப எதிர்பார்ப்போட வந்து நீங்க எவ்வளவு பெரிய தபசு பிரயத்தனத்தோட பண்ணாலும் ந துஷ்டயே மகேஷஸ்ய, அது மகேஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்காது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வலிடமிவ பாயசம். ஐயோ அசிங்கமா சொல்லிட்டார் சுவாமி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயினால், ஸ்வ அப்படின்றதுக்கு அர்த்தம் நாய்க்கு பேரு, நாயினால் நக்கப்பட்ட பாயாசம் போலன்ட்டார். நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய் வச்சு நக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன்.
அந்த பாயசத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா சாமி? சாப்பிட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஆசையோடு பண்ணப்பட்ட கர்மங்கள்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் படித்ததில் இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்ததே இல்லைங்க. ரொம்ப பாலிஷா தான் எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லுவோம். இங்கே சொன்னது மாதிரி நம்ம ஆசை வயப்பட்டு எந்த கர்மத்தையாவது பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதுன்னா நாயினால் நக்கப்பட்ட பாயாசம். நாயினால் நக்கப்பட்ட. அப்போ யாராவது வந்து ஆசை வயப்பட்டு பண்ணலாமா பகவான்கிட்ட? அப்போ சொல்லுவேன்ல, என் மேலே வந்து அன்பே இல்லை, எல்லாத்துக்கும் அதுதானே இருக்குது. எனக்காக யாரும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. என்கிட்ட இருக்கிறதுக்காக தான் வராங்க, என்னோட பணத்துக்காக தான் எல்லாம் வராங்க. நேற்று ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு ஏதோ ரேண்டமாக நான் பார்க்கும்போது ஒரு சீரியலோ ஏதோ சினிமாவோ ஏதோ சினிமா நினைக்கிறேன், ஒரு சீன் வருது. அந்த ஹீரோவை யாரோ ஒருத்தர் சொல்கிறான், என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என்கிட்ட இருக்க பணத்துக்காக தானே நீங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னு அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் பார்த்து அவன் ஒரு டைலாக் பேசுகிறான். இதே டைலாக் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். என் மேலே யாருக்கும் அன்பு இல்லை, என் மேலே யாருக்கும் அன்பு இல்லை, என்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள்ல தான் எல்லாத்துக்கும் ஆகுது, என்கிட்ட இருக்க தனத்தினால அதால் தான் அப்படின்னு. அப்போ வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவானுக்கும் அதே மாதிரி என்ன இருக்கும்ல. பகவான் நினைப்பாரு, நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு தான்ப்பா இவன்லாம் என்கிட்ட பக்தி பண்ணுறான். இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட், எல்லாம் பொல்யூட்டட். இவெல்லாம் எனக்காக எவ்வளவு பக்தி பண்ணுறானா யோசிச்சு பாரு அப்படின்னு பகவான் கேட்பாருன்னா உங்களுக்கு. அவருக்கும் ஆசை இருக்கும்ல, யாராவது அன்போட உள்ள அன்போட சாமி ஒன்றும் வேணாம் சாமி, ஒன்றும் வேணாம் சாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. நேற்று ஒரு அம்மா ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, க்ளீன் பண்ணுற அம்மா, அந்த பாட்டியம்மா. அந்த அம்மா சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி நீ தான் சாமி ஈஸ்வரனை பார்க்குற மாதிரி சாமி, அருணாச்சலேஸ்வரரை பார்க்குற மாதிரி சாமி, உன்கிட்ட நீ காசு கொடுக்குறதுல நான் பார்க்கல சாமி அப்படின்னு. எனக்கு அதுக்கு அந்த வார்த்தையை கேட்டோடனே சந்தோஷமாக இருந்துச்சு. நீ காசு கொடுக்குறதா இது பண்ணுறதெல்லாம் இல்லை சாமி, உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷம் சாமி. அப்போ அந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை. நம்ம காசுக்காக இல்லை, நம்மளை வந்து உண்மையிலேயே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகமாக அன்போடு இருக்காங்க அப்படின்னா நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளார பூரிச்சு போயிடுது. நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக கூப்பிட்டு வா அப்படின்னு. நான் எப்போவுமே 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறவா. அன்றைக்கி என்னென்னு பண்ணிட்டேன், நேற்று 100 ரூபாய் தனியாக யாருக்கும் தெரியாமல் 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஒரு சாதாரண ஆஃப்டர் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ ரூபத்தில் இருக்கிற நமக்கே நம்மளை ஒருத்தர் அன்பு பண்ணுறாங்க காசுக்காக இல்லைன்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நமக்கு தோணுது அப்படின்னா அப்போ பகவானுக்கு என்ன தோணும்? பகவானுக்கு உள்ளன்போட வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேணாம் சார், ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணுறோம். நம்ம பண்ணுற கர்மத்தெல்லாம் உனக்கு தான் சாமி பண்ணுறேன், நீ தான் சாமி அடையணும், நீ தான் வேணும் சாமி, நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேணாம், நீ பார்த்துக்க சாமி, எல்லாத்தையும் நீ பார்த்துக்க சாமி அப்படின்னு. நீ பார்த்துக்கோ சாமி, நீ பார்த்துக்க சாமி, உனக்கு நீ தான் வேணும் சாமின்னு அன்போடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? மோட்ச பலனே கொடுத்துருவார். அப்போ அல்பமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாய் நக்கின பாயசம் மாதிரி இருக்கிறதையா கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எச்சில் பட்டதெல்லாம், எச்சில் பட்டதையா அதுவும் நாய் நக்கினது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க, அசிங்கம் இல்லை நம்மளாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏதானி சௌச்சாதீனி பஞ்சநியமாக இத்தியர்த்தக. இந்த விதமா என்னது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கு? சௌச்சம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இது மாதிரி 5 விஷயங்கள் நியமங்களாக சொல்லப்பட்டது என்று அர்த்தமாகின்றது. இதோட இந்த சூத்திரம் 32வது சூத்திரம் முடிஞ்சு. 33வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற 33வது என்னது? விற்த்திக்காரர் ஒரு அவதாரிக்க எழுதுறார். நனு சதி பரிபந்தினி ஜாகிரதி. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்கிறது, நான் சொல்கிறதில்ல ஐத்திரைய உபனிஷத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை விதை மாதிரி. அவரை விதை வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸோட விதை வந்து 2 பார்ட் இருக்குமா? 2 பார்ட் எடுத்திங்கன்னா XY குரோமோசோம்னு எடுத்துக்கலாம். வேற என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தெய்வீக சம்பத்து, இன்னொன்று அசுர சம்பத்து. இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ஆயிருக்கு. தெய்வம் பாதி மிருகம் பாதி நம்ம சொல்லுவோம்ல, கமலஹாசன் சொல்கிற மாதிரி. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை தாட்டு வரும்னே தெரியாது சாமி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கிளிஷ்டான்னு பார்த்துருப்போம். விற்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட விற்த்திகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிஷ்ட விற்த்தி அப்படின்னா கெட்ட எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் நிறைய தாட்டு, கெட்ட தாட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நடுவில் நல்ல தாட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், அக்ளிஷ்ட விற்த்திகளும் வரும். அதே மாதிரி நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பரம பவித்திரம் சுவாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பன்றம் போட்டு சாஸ்திரம்லாம் சொல்கிறார், நம்பிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மனசோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாஸ்திர விஷயங்கள் நல்ல அக்ளிஷ்ட விருத்தி போயிட்டு இருந்தாலும் நடுவில்
அக்லிஷ்டேஷு சித்திரேஷு கிளிஷ்ட விருத்தையா. நடுவுல ஒரு கேப் கிடைச்சதுனால மாயா என்ன பண்ணும்? மூக்க நொட்டி பார்க்கும். இந்த மாயா தானே, அவித்யா தானே. அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாகும் போதெல்லாம் டக் 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 டக்குன்னு என்ன ஆகும்? அக்லிஷ்ட விருத்தி அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலை எட்டி எட்டி பார்க்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா ஜீவர்களுக்கும் அதுதான் இங்க சொல்றாரு. நனு சதி சதி பரிபந்தினி ஜாகிரதி. பரிபந்தினின்றதுக்கு அர்த்தம் மார்க்கத்துல கெட்ட கெட்ட எண்ணங்கள். பரிபந்தினா எதிரி, சத்ருன்னு அர்த்தம். கெட்ட இந்த மார்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரிபந்தினி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட எண்ணங்கள். அதான் பொல்யூஷன் நம்ம சொல்றோம். அந்த கெட்ட எண்ணங்களுக்கு பேர் என்ன பேரு? விதர்க்கம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். விதர்க்கம்னு என்னதான்? யம நியமங்களுக்கு எதிரானது. எதிரான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளார ஜாகரணம் ஆகும் போது, விழிப்படையும் போது ஒரு தாட்டு வருது, தப்பான தாட்டு வருது. கதம் யமாதி சித்திர் இத்தியத ஆக. ஐயோ சாமி, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, சாமி இது வருது சாமி, என்ன பண்றதுன்னு தெரியல சாமி, இப்படி வருது சாமி, அப்படி வருது சாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு தர்மியா இருக்கும்ல. தர்மியா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டியே வராது. அதர்மத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம தர்மியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட எண்ணம், ஒரு தாட்டு வந்து ஐயோயோ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே புலம்பலாக இருக்கும். சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரில, சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுதான் இங்கே ஆச்சரியம் சொல்கிறார். இது மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் நடுவில் ஜாகரணமாச்சு அப்படின்னா கதம் எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யமாதி சித்தி. எப்படி யமம் நியமம்லாம் எப்படி நம்ம சித்திப்படுத்துறது? சாமி சொல்கிறது பெருசாக இருக்குது சாமி, நான்லாம் முடியுமா சாமி, என்னால் எப்படி சாமி முடியும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்காக சூத்திரம் 33வது சூத்திரம் ஆரம்பிக்குது. விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்க பாதனே. விதர்க்க பாதனம்னா விதர்க்கம் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள். கிளிஷ்ட விருத்தின்னு பேரு. கெட்ட எண்ணங்களுக்கு என்ன பேரு? கிளிஷ்ட விருத்தி அப்படின்னு பேரு. அந்த கிளிஷ்ட விருத்திகள் சொல்லக்கூடிய கெட்ட எண்ணங்கள் உண்டாகும் போது விதர்க்கம்னா என்ன அர்த்தம்? யம நியமங்களுக்கு எதிரானவை. யம நியமங்களுக்கு எதிரானவைகள் தான் விதர்க்கம்னு பேரு. விதர்க்கம்னா என்ன அர்த்தம்? விசேஷ தர்க்கம். தர்க்க பாஷாயம் விசேஷன தர்க்கம். மனசுக்குள்ள இருந்து ஒரு தாட்டு வரும், இதெல்லாம் நமக்குலாம் ஆகிறது இல்லை சாமி அப்படின்ட்டு எறும்பாடு மாதிரியே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ல ஒரு தாட்டு. இதெல்லாம் நமக்கு இல்லை, இது யாரோ பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டுக்கதையாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நம்மளும் உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடியாதுங்க, ப்ராக்டிக்கலாக ஏதோ பேசுங்க சாமி, இதெல்லாம் நம்மளால முடியாது சாமி. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அஹிம்சையை கடைபிடிக்கணுன்றீங்க, அதுக்கப்புறம் சத்தியம் பேசுன்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா சாமி அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளார தர்க்கத்தை கொடுக்கணும். விதர்க்கமாக பேசும், குதர்க்கமாக பேசும், நிறைய லாஜிக்கெல்லாம் பேசும். எல்லாரும் அப்படிதான், இதெல்லாம் நடக்காது சாமி, இதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் வரும்போது மனசு என்ன ஆகும்? துவண்டு போய் யமனியமத்தை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அது மாதிரி குதர்க்க விதர்க்க தர்க்கங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பாதனம் பண்றதுக்கு, பாதம்னா அதை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனை பண்ண வேண்டும். என்னோட அதிகமான நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதிபக்ஷ பாவனை தான் என்னை ரொம்ப சேஃப் ஆயிருக்குச்சு. என்னோட ரொம்ப மித்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதிபக்ஷ பாவனையை ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் யாராவது நிவர்த்தி மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதிபக்ஷ பாவனை உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போகும். சொசைட்டியில் எங்கே இருந்தாலும் இந்த சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் தோஷ தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை பண்ணினாலும் தோஷ தரிசனம் பண்ணு. நம்ம டார்கெட் என்னன்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கணும். சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சதா காலமும் சொல்லணும், நீ உள்ளே போகணும், உள்ள அனுபூதி பண்ணணும், ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வர தரிசனம் பண்ணணும், சமாதி அபியாசத்துக்கு போகணும். இதுதான் உள்ளுக்குள்ள சாஸ்திரம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியில போகும்போது இந்த எண்ணம், என்னோட தாட்டு, என்னோட காரியம் வெளியில எப்பெல்லாம் போகுதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெளியில போகிறது தோஷத்தை பார்க்க உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அதுல பிரவருத்தியானது நடக்காது. நல்ல ஃபுட் எடுத்து வச்சிருக்கோம். இதுல சாஸ்திரத்துல சொல்லுது என்னன்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. ஒரு காட்டில் வந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கான்.
காட்டில் நல்லா பசி. நாங்களாம் யாத்திரை பண்ணும்போது பசியாக இருக்கும். ஏதாவது இறந்த பழம் கிடைச்சா கூட சாப்பிட்டு உட்காந்து நல்லா பறித்து சாப்பிட்டுட்டு இருப்போம். எதுவும் கிடைக்கலன்னா இலையாவது பறித்து சாப்பிடுவோம். புளிய இலை இருக்குல்ல, சில இடத்துல புளிய காய் கூட கிடைக்காது. புளிய மரம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா உட்காந்து பசி என்ன பண்ணுறது, பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிய இலையாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். பசி அப்போ தான் தெரியும். காட்டில் ட்ராவல் பண்ணும்போது புளிப்பு மாங்காய் ஒரு இடத்துல நான் மாட்டியிருக்கேன். நர்மதா கரையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்குறேன் பெரிய மாமரத்துல காய் அப்படியே அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளார ஆசை, ஐயோ மாங்காய் கிடைச்சது இன்னைக்கு, பசிக்கு அதுக்கும் நல்லா சாப்பிடலான்னு போய் கஷ்டப்பட்டு ஏறி மரத்துல இருந்து மாங்காவை பறிச்சு வாய் வச்சு கடிச்சா அப்படியே உச்சந்தலைக்கு வந்து ஏறுது. ஒரு பாதி மாங்காய் சாப்பிட முடியல, பசிக்கா இருந்தாலும் மாங்காய் இருக்கு, ஆனா தூக்கி போட்டாச்சு. அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் இனிப்பு மாங்காவா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்னது ஒரு யாத்திரிகன் என்ன பண்றான், காட்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். பசி, நல்ல பசி. ஒரு நதிக்கு ஒரு குளம் இருக்கு. குளத்து பக்கத்துல வந்து ஒரு மண்டபத்துல பார்த்தா தலைவாழையில விரிச்சு போட்டு சப்பன் போஜன் சொல்லுவாங்க. 55 வெரைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் விரிஞ்சு போச்சு, ஐயோ ஃபுட்டு அப்படின்னு. போய் உட்கார்ந்த மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எடுத்து வாயில வைக்க போறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிரியர் கேட்குது, ஏன் முட்டாளே மூர்க்கனை, கொஞ்சமா அறிவு வேணும் உனக்கு, ஆள் இல்லாத இடத்துல ஒரு மண்டபத்துல ஒரு ஃபுட்டு இருக்குன்னா எடுத்து போனோன்னு சாப்பிட்டுருவியா நீ, அதுல விஷம் இருக்குடா, அது சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்ன ஆகும், சாப்பிடுவோமா நம்ம? சாப்பிட்டோம் அப்படின்னா செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சா எவனாவது சாப்பிடுவானா? ஐயோ உயிர் பொழைச்சா போதும் சாமி அப்படின்னு சாப்பாடு அவாய்ட் பண்றேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு யோக வாசிஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுது. இதுவும் யோக வாசிஷ்டத்தில் இருக்கிறதா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா காக்க விஷ்டைவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. காக்க விஷ்டை அப்படின்னா நல்ல சாப்பாடு நம்ம வெளியில மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றதுல இப்பெல்லாம் இல்லவே இல்லை. முன்னாடி மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் இருக்கும். காக்கா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், மேலே இருந்து டொப்புன்னு ஒரு போடும். காக்க விஷ்டம் ஷிட்டு கீழே விழுந்துச்சுன்னா, காக்காவோட எச்சம் விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப சாப்பிடுவோமா நம்ம? அப்படியே கொண்டு போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுவோம், அப்படியே கொண்டு போயிட்டு ஐயோ அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், கொண்டு போய் தூர போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் பார்க்கணும். தோஷம் பார்க்க 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 நான் நிவர்த்தியில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தது. என்னோட ஆச்சாரியார் நிவர்த்தியில் இருக்காருன்னா அவருக்கு அவங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது. சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்க மாட்டான். சம்சாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளஸ் பாயிண்ட்டை பார்ப்பாங்க. சம்சாரிகள் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கறதுனால சம்சாரியாவே இருப்பாங்க. சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பார்ப்பாங்க. எதை எடுத்தாலும் இதில் என்ன தோஷம், இது மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுவா பண்ணாதா, இது பரிணாமத்தில் என்ன ஆகும் அப்படின்னு நெகட்டிவாக பார்க்கறது. எந்த விஷயமா இருந்தாலும் நெகட்டிவ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நிவர்த்தியாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு கெட்ட என்ன வருமா வரும், இப்போல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அபியாசத்தோட கம்மி இருக்கும். அப்போ எங்கள் ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தாரு. நானும் என்னோட ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு புலம்பு, ஐயோ சாமி டெய்லி புலம்பல் தான். என் புலம்பெல்லாம் எப்படி சபிச்சாருன்னு தெரியல. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், ஐயோ எவ்வளோ புலம்பிருப்போம், ஏகப்பட்ட புலம்பல் எங்கள் சுவாமிகிட்ட. நான் டெய்லி புலம்புவேன். டெய்லி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, சாமி என்னால் முடியல சாமி, என்னால் முடியல. எங்கள் ஆச்சாரியர் திரும்ப திரும்ப சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயத்ரியை ஒழுங்கா பண்ணு, பிராணாயாமத்தை ஒழுங்கா பண்ணு, கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனையை திரும்ப 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 பண்ணு, தோஷம் பண்ணு. அப்போ நம்ம பாதை என்ன பாதையில் போயிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுங்க, கெட்ட எண்ணம் ஏதாவது வருதுன்னு வச்சுங்களேன், நான் இம்மீடியட்டாக யோசிப்பேன் என்னன்னா, ஐயோ இத்தனை வருஷம் கொடுத்தாச்சு, 25 வருஷம் கொடுத்தாச்சு, சாது ஆயிட்டோம், சன்னியாசி வேஷம் போட்டிருக்கோம், எல்லாரும் என்னோட சன்னியாசின்னு நினைக்கிறாங்க, திரிபுன்றம் போட்டிருக்கோம், ருத்ராட்சம் போட்டிருக்கோம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தனோட வேஷத்தில் இருக்கும். இந்த எண்ணம் எனக்கு இது வரலாமா, இன்னொருத்தரோட பொருளை அபகரிக்கிறதுக்கு ஆசைப்படலாமா, எனக்கு அத்துமீறி வந்து நியமங்களை தாண்டி பண்ணலாமா, யமங்களை தாண்டி காரியம் பண்ணலாமா, ஐயோ இது பாப்பமாச்சே, இந்த வேஷத்துக்கு தகுமா அப்படின்னு ஒரு தாட்டு, ஒரே ஒரு தாட்டு வந்துச்சுன்னா போயிடும். நம்ம என்னவா இருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம் இந்த பாதைக்கு, நம்ம மோட்சம் அடைகிறதுக்கு தானே இந்த லைஃப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காக தானே சாஸ்திரம் படிக்கிறோம்.
இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஷம் சாப்பிட்ற மாதிரி இதுக்கு பேக் ஃபயர் பண்ணலாமா? இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே விஷத்தையும் கூட சாப்பிட்டா, மருந்தையும் விஷத்தையும் சாப்பிட்டா செரிமானம் ஆகுமா? நம்ம லைஃப் போயிடுச்சுன்னா திரும்ப இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஒரு பாப்பம் பண்ணோன்னா அது அந்த பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஜென்மங்களை கொடுக்கும்னு தெரியாது. அப்போ திரும்ப இந்த லைஃப் கிடைக்காதே அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர ஆத்மன. திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தரேத் ஆத்மனா ஆத்மா. தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னையே தான் தாழ்த்தி கொள்ள கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒவ்வொரு முறை வரும்போதும் தோஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த கெட்ட எண்ணம் வந்தாலும் இதோட ரிசல்ட் என்ன கொடுக்கும், இதுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பிரதிபக்ஷ பாவனை பண்றது மூலமா என்னாகும்? அந்த யம நியமங்கள்ல இருந்து நம்ம விலகாம விதர்க்கத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ண முடியும். குதர்க்கம் விதர்க்கம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். வந்துருங்க பாஷ்யத்துக்கு. விருத்திகாரர் சொல்ற சதாசிவர், ஏதேஷாம் நியமாதீனாம், சொல்லப்பட்ட இந்த 5 யமங்கள் 5 நியமங்கள், இந்த 2க்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஐட்டத்துக்கும் விதர்க்கைஹி, விதர்க்கைஹினா விதர்க்கங்களால். என்ன விதர்க்கம்? விதர்க்கம் குதர்க்கம் தர்க்கம். என்ன சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இப்போ சொல்லுவேன். நான் இப்போ என்ன யார் வந்தாலும் சொல்லுவேன், விதர்க்கம் குதர்க்கம் பண்ணவே கூடாது, விதர்க்கம் குதர்க்கம் பண்ணவே கூடாது. யாராவது பண்ணாங்கன்னா மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால கெட்ட லாஜிக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூர ஓரமாக போட்டுருங்க. அன்வயமாக பேசுங்க, சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரத்தோட ஃப்ளோவில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஹிதம் கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குதர்க்கத்தை விதர்க்கத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அது மாதிரி பண்ணுற ஆள் பக்கத்தில் கூட போட மாட்டேன், தூக்கி போட்டுருவேன் வெளியில். கெட்ட எண்ணங்கள் உடையவங்க குதர்க்கம் விதர்க்கம் பண்ணுறவங்களோட பேச்சே வச்சுக்காதீங்க. அது உங்கள் மனசை வந்து பொல்யூட் பண்ணி உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். நம்ம தாட்டு உள்ளுக்குள்ளார இருந்து விதர்க்கமா குதர்க்கமா ஒரு தாட்டு வருது அப்படின்னா அவைகளால் எனது ஹிம்சாதி சங்கல்பைஹி, ஹிம்சா முதலிய சங்கல்பங்கள் வரும். ஹனிஷ்யாமி ஏனம், அவனை நான் ஹிம்சை பண்ண போறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 இருக்கு. ஹிம்சை வந்து பார்த்தீங்கன்னா குரோதத்தினால வரக்கூடிய ஹிம்சை, தர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்துட்டு பண்றோம் அப்படின்னா அது ஹிம்சையா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பேரை காயப்படுத்தியிருக்கேன் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த 3 நாளில் வந்து 2 பேரை காயப்படுத்தியிருக்கேன். பார்வதி அம்மாவை காயப்படுத்தியிருக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாவித்திரி அம்மாவை காயப்படுத்தியிருக்கேன். எனக்கு எந்த கில்ட்டியுமே இல்லை, எந்த கில்ட்டியுமே கொஞ்சம் கூட இல்லவே. ஐயோ அவங்கள்ட்ட சாரி கேட்கலாமா, ஒரு மெசேஜ் போட்டு ஆயிம்மா சாரிம்மா தப்பாக பேசிட்டேம்மா மனசில் வச்சுக்காதீங்க அப்போ நான் சாரி கேட்பேன், ஒரு கில்ட்டியும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசுவேன். குரோதம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஒரு கொசு வந்து நம்மளை கடிக்குது, கொசு கடிச்சு, கொசு நீ என்னை கடிச்சிட்டியா பாரு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு தேடி போய் அடித்து கொள்றது இருக்குல்ல, அது குரோதம். நீங்கள் எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு சிந்தனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து உட்காந்துட்டோம்னு அடிச்சிடுறீங்க, ஐயோ செத்து போச்சே. அது உங்களுக்கு குரோதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதம் இல்லை, அனிச்சையா நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அப்போ அனிச்சையா பண்ணுற ஹிம்சையும் குரோதத்தோடு பண்ணக்கூடிய ஹிம்சைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் இவன் எனக்கு வந்து தீங்கு பண்ணிட்டான், இவனுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது காயத்தினால வாக்குனால மனசுனால என்ன பண்ணுவேன், ஹர்ட் பண்ணுவேன், ஹிம்சை பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹனிஷ்யாமி ஏனம், இவனை நான் வந்து ஹிம்சை செய்வேன். அதே மாதிரி அன்றுத்தம் வதிஷ்யாமி, நான் பொய் பேசுவேன். அதுக்கப்புறம் பரஸ்வம் ஆதஸ்யே, மற்றவங்களோட பரப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சொத்தை நான் எடுத்துப்பேன். இதெல்லாம் சிம்பிள். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேச்சுரலாக நடக்கும். நம்ம எங்கேயாவது போய் வியாபாரம் ஏதாவது பண்ணுவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துருப்போம், அவங்க சேஞ்ச் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. சில சமயம் நடந்துடும். எனக்கு அந்த மாதிரிலாம் 2-3 வாட்டி நடந்திருக்கு. இனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்துலாம் கூட. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நேச்சர் சுபாவம் என்னென்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல லாபம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஏதோ வஸ்து வாங்கியிருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாதனமாக என்ன பண்ணிட்டான், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரி ஒரு சில்லறையை கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசாமல் வந்துடுவாங்க, பரவாயில்ல லாபம் அப்படின்னு. நான் கொடுக்கல, அவனாக தானே கொடுத்தான் அப்படின்னு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் பார்ப்போம் இதெல்லாம். அவன் அறியாமையில் கொடுத்தாலும் மற்றவனோட சொத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா மற்றவனோட சொத்தை வாங்கினாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வேற எங்கேயாவது இறக்க வேண்டியிருக்கும். அதனால எவ்வித காரணத்துக்கும் ரொம்ப ஜென்யூனா இருக்கணும், ரொம்ப ஜென்யூன். எனக்கானது மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கு, மற்றவங்களோட வஸ்து அது எதுவா இருந்தாலும் எனக்கு உரிமையே இல்லை
யோசிச்சு பாருங்க, இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம், ராவணனை பற்றி இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? சீத்தையை தொடாமல் இருந்திருந்தானா, ஆசைப்படாமல் இருந்த, தொடக்கூட இல்லை, ஆசைப்படாமல் இருந்திருந்தாவே போதுமே. மகாபாரதத்தை வந்து இவ்வளோ நாள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் துரியோதனனை பற்றி? ஏன்னு கேட்டினா இன்னொருத்தரோட லேண்ட் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே, வஸ்துவை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி இங்கே சொல்லுது பரஸ்வம் ஆதஸ்யே இது, நான் மற்றவங்க பொருளை அபகரிச்சுப்பேன் அப்படின்னும், அவனை கொல்லுவேன், அப்புறம் நான் பொய் பேசுவேன், அவனோட பொருட்களை மற்றவங்களோட பொருட்களை எடுத்துப்பேன். இத்தியாதிபிர் பாதனே பிராப்தே சரி, இந்த விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் வருது, தாட்டு வருது. அப்படி வரும்போதெல்லாம் பிராப்தே சதி, அன்பாறு பிராப்தி ஆகிற நிலையில யமாதி பரோ யோகி, யமாதி பரோ யோகி, யமம் முதலிய யமம் நியமங்களை நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிற யோகி, அதுலயே பரத்துவமா எப்படியாவது யம நியமங்கள்ல நல்லா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு எந்த யோகி ஆசைப்படுறானோ அந்த யோகி என்ன பண்ணணும்? யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் சாமி? சம்சார அங்காரேஷு அகம் தப்பியமானோ. இந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாதி காலத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட கேரக்டர் பிறந்துட்டோம், இறந்துட்டோம். ஐயோ, ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் டெய்லி போகும்போது ஒரு தள்ளுவண்டியில் வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கு கால் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, நடக்க முடியாது. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா 2 கையும் போலியோ அட்டாக் மாதிரி 2 கையும் போச்சு. பாடி மட்டும் இருக்குது. இந்த கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக நிமிர்ந்து பார்க்க முடியாது. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு இருக்கு. நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க. நான் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அந்த அம்மாவும் எவ்வளோ துக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒரு பையனை வச்சுக்கிட்டு மிடில் ஏஜில் அவனோட சொந்த காரியங்களே அவனால் பார்க்க முடியாது. என்ன கர்மான்னு தெரியல, என்ன மோசமான கர்மா பண்ணான்னு தெரியல. அப்போ எல்லாமே கர்மத்தோட பலன். என்ன பாப்பம் பண்ணான்னு தெரியல, கையால் யாரை அடித்தான்னு தெரியல, காலால் யாரை மிதிச்சான்னு தெரியல, தலையால் யாரை முட்டினான்னு தெரியல, என்ன பேசுனான்னு தெரியல, பேச்சு வரமாட்டேங்குது. என்னப்பா வேணா மாறுன்றான். நேற்று நான் ஒரு 10 நிமிஷம் முந்தா நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அவன் என்னன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை மருந்து வேணும்னு சொல்கிறான். அந்த மருந்து வேணும்னு சொல்கிறதுக்கு வந்து என் காதில் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ. எத்தனை பேரை வந்து வாயில் அவன் வந்து நோக்கடிச்சான்னு தெரில, எவ்வளோ பொய் பேசுனான்னு தெரில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரீரம் ஒன்றுத்துக்குமே உதவாமல் துக்கப்பட்டுக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கணும். ஐயோ எத்தனை ஜென்மம், நம்மளாம் நினைக்காதீங்க நம்ம எத்தனை பிறவி பிறந்தோன்னு தெரியல. அப்படியே தேமேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீவராசிகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. மாடா ஆடா குரங்கா எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம், ஐயோ எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு தெரியலையே பகவானே. சம்சார அங்காரேஷு, இந்த சம்சாரம் வந்து அங்காரம்னா என்ன அர்த்தம்னா நெருப்பு கங்கா, அக்னி. அந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா தப்பியமானே அகம், இந்த சம்சாரத்தோட அனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிச்சு போய் அது எப்படி இருந்தேன் அப்படின்னா யமாதிக்கம் சரணம் உபகதா. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார், நீ பண்ணதெல்லாம் கர்ம பலனால தான் இத்தனை ஜென்மம் வந்திருக்கு. அதனால இனிமே என்ன பண்ணு, நல்ல கர்மங்களை பண்ணு, யமத்தையும் நியமத்தையும் ஃபாலோ பண்ணு, அதுலேருந்து இந்த கர்மத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யமத்துக்கும் நியமத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சரணம் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கேன். சரணம் உபகதா, சரணாகதி பண்ணியிருக்கேன், எப்படியாவது யம நியமத்தை ஃபாலோ பண்ணணும்னு. அப்படிப்பட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்சிகம் அத்தியஜம், இம்சாதி அத்தியஜம், இம்சாதிக்கம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன், இம்சை முதலியவைகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியஜம், என்னால் தியாகம் செய்யப்பட்டது. குருநாதர் சொன்னார், அதனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனி நான் யாரையும் கொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் பொய் பேச மாட்டேன், யாரோட பொருளையும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் என்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு புனஸ்தது ஆததானக, திரும்பவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் ஸ்வீகாரம் பண்றேன் அப்படின்னா இன்னொருத்தரை அடிக்கிறது, கொல்றது, இது பண்றது, இன்னொருத்தர் பொருளை திருடுறது, பொய் பேசுறது, இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா எப்படி அப்படின்னா கௌலேயேகேன வாந்தாஷினா சமஹா. ரொம்ப அருமையான ஆச்சரியம் சொல்றேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிம்சை முதலிகள் நான் செய்யறேன் அப்படின்னா வாமிட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு சமமா வாந்தி எடுத்துட்டு அதை சாப்பிடக்கூடிய நாய்க்கு சமமானவனா நான் ஆகிவிடுவேன். புனஸ்தாததானக கௌலேயகேன வாந்தாசினா சமக. வாந்தாசி அப்படின்றதுக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாமிட் பண்ணதை சாப்பிட்றது எது, ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். நான் எப்போவுமே வந்து ஒன்று சொல்லுவேன், என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டிங்கன்னா திரும்ப கீழே இறங்கக்கூடாது.
திரும்ப இறங்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. எப்பவுமே ஒன்னு அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா திரும்ப இறங்குனீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிங்க, நாய் மாதிரி நான் என்ன நாய் மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிங்க. உன்னை விட்டீங்கன்னா விட்டதா இருக்கணும். நல்ல குவாலிட்டி ஒன்றை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒரு பேட் குவாலிட்டியை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப பேட் குவாலிட்டிக்கு இறங்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ஒன்று அடையப்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அப்படியே நில்லுங்க. அது ஃபர்ஸ்ட் அதில் ஸ்திரமாகுங்க. ஏன் அப்படின்னா தவறி கீழே இறங்கிடக்கூடாது. எதை பிராப்தி பண்ணமோ அந்த பிராப்தி பண்ண விஷயத்தில் நிற்கணும், எஸ்டாபிஷ் ஆகணும். அதுக்கு என்ன வேணா வேலை கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோக சாஸ்திரத்தை கிடைக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ இதுக்கு கிடைச்சிருக்கு புத்தி. பலகீனத்தினால இதுல இருந்து நழுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு பலகீனம் வரும், சுத்தி வரும், நிறைய வரும், கீழே இறங்கிடக்கூடாது. இதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக கிடைக்கிறத பிடிச்சிட்டு மேல் நோக்கி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான் போகணும். கீழே இறங்கிடக்கூடாது. கீழே இறங்கும் போதெல்லாம் அது மாதிரி ஒரு எண்ணம் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும். வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நாய் பொழப்பு ஆச்சு, எத்தனை ஜென்மம் பொழைச்சிருக்கோம் இது மாதிரி, திரும்ப திரும்ப இதையே பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இது அனேன பிரகாரேன இந்த விதமா. நான் இன்னும் ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். நான் ஒவ்வொன்றுத்துலையும் தோஷம் பார்ப்போம். யோக வாசிஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வைராகிய பிரகரணம்னு ஒன்று இருக்கு. யோக வாசிஷ்டத்தில் முக்கியமானது நான் சொல்லுவேன், ராமர் மாதிரி ஒரு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஒரே எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பர்சன் அப்படின்னா யாருன்னா ராமர். என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன 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 அம்சத்தையும் வந்து யோக வாசிஷ்டத்தில் என்ன பண்ணுறார், தோஷம் பார்க்குறார். யோக வாசிஷ்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து வைராகிய பிரகரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் என்னெல்லாம் பார்க்குறாருன்றீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் நிறைய சொல்ல மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பிரதிபக்ஷ பாவனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக பண்ணுவேன். நான் எதை எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம் போவேன். நான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம் போகிறேன். பிரதிபக்ஷ பாவனை பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ பிரதிபக்ஷ பாவனை வந்து நெகட்டிவாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் நெகட்டிவாக போகிறது. அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமில் நமக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடும். எந்த விஷயமா இருந்தால் வாமிட் வர மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், செட்டில் ஆகிடலாம். நான் ஏற்கனவே எங்களோட சுவாமி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே நிறைய பேருக்கு இருந்தாலும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியட்டேன். உத்தரகாஷியில் இருக்கும்போது என்னோட சுவாமி ராமானந்த சுவாமிலாம் வந்து, நான் சொல்கிறது தப்போவன் மகராஜோட காலம். தப்போவன் மகராஜிலேருந்து பாடம் படித்ததுக்கு பிறகு எங்கள் ஆச்சாரியர் சுவாமிகள் எல்லாம் குருபாய்கள் எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து ரீயூனியன் மாதிரி திரும்ப எல்லாம் உத்தரகாஷியில் ஒன்றா கூடினாங்களாம். ஏன்பா என்னப்பா அந்த சாமி எங்கே காணோம் அப்படின்னு இன்னொரு சாமியை தேடி இருக்காங்க. அவர் கங்கோத்திரில் தபஸ் பண்ணுறாரு. இப்படியே தபஸ் பண்ணுறாரா, சரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்காங்க. போய் பார்த்தா அவர் சொன்னார், ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன ஆச்சு அப்படின்னா கங்கோத்திரியில் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு பாயசம் சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சு. பாயசம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்திரியில் 6 மாதம் ஃபுல்லாக க்ளோஸ்டாக வெறும் உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், தால், ஆட்டா இவ்வளோ தான் இருக்குவாங்க. வேறு எந்த பொருளும் கிடைக்காது. இதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அவருக்கு வந்து பால் கிடைக்கவே இல்லை. கீர் பாலில் தான் வந்து பாயசம்னு சொல்கிற அந்த கீர் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். இவருக்கு என்ன ஆச்சு, 1 மாதம் இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 மாதம் இருக்கும்போது ரொம்ப பாயசம் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்குள்ளார ஒரே இம்பல்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தியானம் பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல. எப்படான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னே, கங்கோத்திரி ஓப்பன் பண்ணோன்னே சாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாசியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா ஒரு 50 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணணும், பால்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஃபஸ்ட் வீக்கே வந்துடு அப்படின்ட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாமி வந்து பண்டாரா கொடுக்க போகிறாரு பிள்ளைக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, 50 பேருக்கு தேவையான பால் பாயசம் பண்ணுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு, சாமி எங்கே ஆளே காணும், முதல் வியாபாரம் ஆளே இருக்க மாட்டேன், எங்கே எல்லாம் வருவாங்க நீ ஃபஸ்ட்டு 50 பேர்த்துக்கு பாயசத்தை பண்ணுன்ட்டார். இவங்க உட்காந்து பாயசத்தை கிண்டி நல்லா நிறைய பால் போட்டு பண்ணி வச்சுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு சரி நீங்கள் போயிட்டு வாங்க. சாமி எங்கே சாமி பரிமாறணும்ல, ஆட்களே காணுமே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணியாச்சு இல்லை, போய்க்குங்க, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பக்தர்கள்லாம் அனுப்பிட்டாரு. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், சாமி நமக்கு கூட கொடுக்காம இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு அப்படின்ட்டு பக்தர்கள் சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டாங்க. எல்லாம் போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாமி என்ன பண்ணார், ரூமுக்குள்ளார தனியாக உட்காந்து அந்த பாயசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றி குடித்தார். பால் பாயசம் நமக்கு தெரியுமே, 4 கிளாஸ்க்கு மேலே உள்ளே போகாது, கசக்க ஆரம்பிச்சிடும், வாய் பித்தம், பால் பித்தம் தானே. 2வது கிளாஸே எனக்கெல்லாம் தாங்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் குடித்தார். மனசே இதை கேட்டேன்ல, பாயசம் தானே கேட்டேன், ஜபம் பண்ண விடல, என்ன தியானம் பண்ண விடாமல் இருந்தல்ல, குடி நல்லா குடி அப்படின்ட்டு ஒரு முதல் பாயசம் எடுத்துக்கணும். ஆக்கிரகத்தோட பேய் மாதிரி எடுத்து முதல் பாயசம் உள்ளே போச்சு.
2வது பாயசம் ஓகே, நார்மலா போச்சு. 3வது கிளாஸ் எடுத்து குடிக்கும்போது மெதுவாக திணற ஆரம்பிச்சுது, வாய் கசக்க ஆரம்பிச்சுது. 4வது கிளாஸ், 5வது கிளாஸ், 6வது கிளாஸ் வரும்போது வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வாமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் பால் பாயசம் இந்த பாத்திரத்துல வாமிட் பண்ணுறாரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சாமி என்ன பண்ணார், குடி பாயசம் கேட்ட பாயசம் மனசு குடி, பாயசம் தானே கேட்ட குடி. வாமிட் பண்ணி திரும்ப குடிச்சு, திரும்ப வாமிட் பண்ணி திரும்ப குடிச்சு, வாமிட் பண்ணி திரும்ப குடிச்சு, வாமிட் பண்ணி திரும்ப குடிச்சு. மனசு ஒரு டைம்ல என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ சாமி வேணவே வேணாம், இது பாயசமே வேணாம், இனி பாயசமே ஜீவனத்துக்கும் வேணாம் அப்படின்னு இந்த மனசு கதற கதற பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அதோட நிப்பாட்டி. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் என்னன்னு கேட்டினா, ஜீவனத்துல இனி பாயசம் சாப்பிடணுன்ற ஆசையே மொத்தமா முடியும். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி தான் இதெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டினா, எனக்கு தெரியும் சில சாரம் இல்லாத விஷயங்கள்னு தெரியும், என்னோட ஹோல்டில் இருக்கும், ஆனால் சாரம் இல்லாததுன்னு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பீக் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த பாயசம் எப்படி வாமிட் ஆகி ஒரு பீக் அடைஞ்சு திரும்ப இதாயிருமோ, அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஹோல்டில் இருக்கும், யாருக்கும் தெரியாமல் இருக்கும், சில ஹோல்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுத்தோட எக்ஸ்ட்ரீம் பிளேஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த எக்ஸ்ட்ரீம் பிளேஸை பார்க்காத வரைக்கும் இந்த மனசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில பாண்டேஜஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்கும். பட்டவர்த்தனமாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக இருந்துக்கணும், பலகீனத்தில் மாட்டாமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிட்டு அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெயின் உண்டாகும். பார்த்தீங்களா, அந்த பெயினோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனீங்கன்னா போதுன்ற என்ன வந்துடும். இது ஒரு மெத்தட், இது வந்து சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மெத்தட். சாமபேத தான தண்டம். சில சமயம் சாமகானம் பாடினீங்கன்னா புரிஞ்சுக்கும், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேதம் பண்ணி புரிஞ்சுக்கும். சாம பேத தான தண்டம், பேதம் பண்ணி உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா நீ என் கூட கூட்டே வரமாட்டேன், உனக்கு இது செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி மிரட்டி என்ன பண்ணுறது, பேதம் பண்ணி அதை சித்தப்படுத்துறது. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தானம், ஒன்றை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொன்று கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது. இதில் கடைசியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஒன்றுத்துக்கும் அடங்கலையா பனிஷ் பண்ணு, தண்டம் பண்ணுங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தானே அப்படின்னு அந்த இந்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, எந்த இந்திரியம் தப்பு பண்ணுதோ அந்த இந்திரியத்தை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கணும். அம்மா பண்ணுவாங்கல்ல சூடு, சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடையில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு நெருப்பில் வந்து இது வச்சு டக்குன்னு ஒரு சூடு போய், இப்போலாம் யாரும் பண்ணுறது இல்லை நினைக்கிறேன், முன்னாடிலாம் பண்ணுவாங்க. பொய் பேசுறியா அப்படின்னா, பொய் பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உதட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டு விட்டுருவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக. பொய் பேசுறல, பொய் பேசக்கூடாது இல்லை, நாக்கு நீட்டு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டு விட்டுருவாங்க, தொடையில வந்து பார்த்தீங்கன்னா சூடு போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட் சில சமயம் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உரைக்கிற மாதிரி இருக்கு. சாம வேத தானம் பண்ணிட்டு முடியாத இடத்துல தண்டம் கொடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடா வச்சிருக்கு. இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா விதர்க்க பிரதிபக்ஷான் பாவையே தீர்த்தியர்த்தக, எந்த கெட்ட எண்ணங்களாவது விதர்க்கங்களாவது வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பிரதிபக்ஷ பாவனை பண்ணணும். பிரதிபக்ஷ பாவனை என்ன தெரியுங்களா, சத்துவகுணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சம்பவிக்கும். சத்துவகுணம் இருந்தால் மட்டும்தான் பிரதிபக்ஷ பாவனை சம்பவிக்கும். மனசுல எல்லாம் எடுத்துங்க. கோபம் வருது, கோபம் வரும்போது ஒரு 10 எண்ணுங்க கோபம் போயிடும் அப்படின்னா, ஏன் 10 எண்ணம் முடிச்சா நான் ஏங்க கோவப்படுறேன், 10 என்ற அளவுக்கு பொறுமை இருந்தால் நான் ஏன் கோவப்படுறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா, அந்த வித்தர்க்கத்துக்கு வந்து பிரதிபக்ஷ பாவனை அவங்களுக்கு வராது. சத்துவகுணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரதிபக்ஷ பாவனை சொல்லப்பட்டிருக்கு. தமோகுணம் ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு பிராணாயாமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனை சத்துவகுணம் இருக்கவங்க பண்ணுங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகத்துக்கும் மனோ நிகிரகத்துக்கும் என்ன பண்ணுங்க, பிராணாயாமத்தை சரணாகதி. ஓம் பூர்ணமத பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த பிரதிபக்ஷ பாவனைக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதிபக்ஷ பாவனை பண்ணினீங்கன்னா அறிவுபூர்வமாக பண்ணுறது. ஒரு கொஞ்சம் எந்த கெட்ட எண்ணம் வந்தீங்கனாலும் ஒரு 10 பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும், ரொம்ப ஈஸியாக. அந்த கிளியர் ஆனதுக்கு பிறகு பிரதிபக்ஷ பாவனை பண்ணினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக மனசில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிவிட்டு அந்தந்த டைமில் வந்து ஒரு ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த சத்துவகுணம் வர்றதுக்காக ஒரு 10 பிராணாயாமம் பண்ணுங்க. எந்த கெட்ட எண்ணம் வந்தாலும் மனசு வந்து பாப்பம் பண்ணுறதுக்கு போகுது,
இந்த விட்டோம் அப்படின்னா பாப்பத்தில் ஈடுபட்டுரும், காரியம் நடந்துரும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுங்க, தண்ணியை ஊற்றிக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணி விட்டுருங்க. 10 பிராணாயாமம் பண்ணும்போதே ரஜோகுணம் என்ன ஆகிடும், தமோ குணமும் ரஜோகுணமும் டக்குன்னு சத்துவகுணத்துக்கு வரும். சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை. சரிங்களா? இந்த 2 வச்சுங்க. பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரதிபக்ஷ பாவனை பண்ணுங்க. இல்லை சத்துவகுணம் நல்லா இருந்துச்சுன்னா பிராணாயாமம் இது பிரதிபக்ஷ பாவனை. நாராயண.